1981 சிங்கப்பூரில் இருக்கிற 2 குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. போலீஸ் தகவல் ஏற்றி அந்த இடத்தெல்லாம் தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அடையாளமும் கிடைக்கல. சில நாட்கள் கழித்து அவங்களுக்கு அந்த 2 பேரும் சடலமாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது எந்த வித அடையாளமும் தடயங்களும் கிடைக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பாடியெலாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பாடி இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வரையும் ஒரு பிளட் இருந்திருக்கு. பிளட்டு சொட்டாக இருந்திருக்கு. அந்த பிளட் சொட்டை நேராக பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் கரெக்டாக பார்க்கும்போது டோரை தட்டுறாங்க. டோரை தட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு ஆண் இருக்கார். அவர் பேர் ஆண்டி லிம். அவங்க கூட 2 பெண்களும் இருந்திருக்காங்க. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக தெரியுதுன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்ததில் அவங்க தான் அந்த பெண்களை கடத்தியிருக்காங்க. போலீஸ் அந்த ஆளுகிட்ட ஏன் இவங்களை கொண்டீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் போலீஸையும் நடுங்க வச்சு. ஏன்னா அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அதிசய சக்தி வரும், இவங்களை கொண்டா எனக்கு அதிசய சக்தி வரும், அதனால் இந்த மாதிரி சடங்குகள் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் நடுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி 1983 காலகட்டத்தில் இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1988 தான் இவங்களை தூக்கிலிடப்படுறாங்க. ஒரு மூட நம்பிக்கையினால் 2 குழந்தைகள் பலியானது அந்த ஊரையே சோகத்தில் ஏற்படுத்தியது.